ரைட், ஓகே. லாஸ்ட்டாக டிஸ்கவரி பற்றி பார்த்தோம். சரியா? போட்டோட்ராபிசம், ஆக்சினோட டிஸ்கவரி, அதுக்கப்புறம் சைட்டோகைனோட டிஸ்கவரி, அப்புறம் ஜிப்ரலின், எத்திலின், அப்சிசிக் ஆசிட், இதெல்லாம் பார்த்தோம். சரியா? அப்சிசிக் ஆசிட்டை எந்த பேரில் கண்டுபிடிச்சாங்க? அப்சிசிக் ஆசிட் வந்து அப்புறமா தான் பேர் வச்சாங்க. அதுக்கு முன்னாடி 3 பேர் கண்டுபிடிச்சாங்க. அப்சிசிக் 2, டார்வின், இன்னொன்று இன்னிபினா. சரியா? ஸோ அதெல்லாம் படிச்சிருந்தா அதெல்லாம் கடகணும் வரணும். சரி, ஓகே. இதெல்லாம் இப்போ டிஸ்கவரி பார்த்தோம். இப்போ அந்த ஃபைட்டோ ஹார்மோனுடைய எஃபெக்ட் என்ன, எந்த மாதிரியான செயல்பாடுகளை அல்லது எந்த மாதிரியான விளைவுகளை பிளான்ட்டுக்கு ஏற்படுத்துது? சரியா? நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், பிளான்ட் growth ரெகுலேட்டர்ல ப்ரொமோட்டரும் இருக்கு, இன்ஹிபிட்டரும் இருக்கு. ப்ரொமோட்டர் யாரெல்லாம்? வளர்ச்சி ஊக்குவிப்பு யாரு? ஆக்சின், சைட்டோகைனின், ஜிப்ரலின், அவ்வளோதானா? எத்திலினும் வரும்னு ஒரு பாயிண்ட் படிச்சுக்கிறோம்பா. எத்திலினும் வரலாம், ஒரு 30% வரலாம். சரியா? அப்போ growth இன்ஹிபிட்டர்னா அப்சிசிக் ஆசிட் மெயினா இருக்கும், எத்திலினும் வரலாம். சரியா? இதானே படிச்சிருக்கோம். ரைட். அப்ப அதோடைய எஃபெக்ட் பிளான்ட்ல என்ன மாதிரி இருக்கு அப்படின்றத இதுல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சின். ஸோ ஆக்சின்ஸ் ஃப்ரம் கிரீக் ஆக்சியன். ஆக்சியன் மீன்ஸ் என்ன அர்த்தம் அப்படின்னா டு க்ரோ. அப்போ ஆக்சின்ன்றதுக்கு என்னத்துக்கு பேர் வச்சாங்க அப்படின்னா வளர்றதுக்கானது அப்படின்ற பேர் வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஐசோலேட்டட் ஃப்ரம் ஹியூமன் யூரின். முதல்ல இந்த ஆக்சினை எதிலிருந்து பிரித்து எடுத்தாங்க அப்படின்னா மனிதனுடைய சிறுநீர்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஐசோலேட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? The term auxin is applied to the indole 3 acetic acid. அப்ப ஆக்சின் அப்படின்றது எதை குறிக்கும் அப்படின்னா IAA, indole 3 acetic acid. அப்ப ஆக்சின் கொடுக்காம IAAன்னு கொடுத்தாலும் நம்ம தான் புரிஞ்சுக்கணும் அது ஆக்சின் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஓகே. And to other natural and synthetic compounds having certain growth regulating properties. அப்ப அது இல்லாம, சரியா, அப்ப இண்டோல் 3 அசிட்டிக் ஆசிட் நம்ம ஆக்சின் சொல்றோம். அது இல்லாம ஆர்டிபிஷியலா கூட என்ன பண்றாங்க, அதே மாதிரியான வேலையை செய்யக்கூறத உருவாக்குறாங்க. சரிங்களா? நேச்சுரல் அண்ட் சிந்தட்டிக் காம்பவுண்ட்ஸ் ஹேவிங் சர்டன் growth regulating properties. அந்த மாதிரி தாவரங்களோட வளர்ச்சியை ஊக்குவிக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியை கொண்டிருக்கிறது எல்லாமே மோஸ்ட்லி இந்த ஆக்சின்னா வளர்றதை ஊக்குவிக்கிறது அப்படின்னு அர்த்தம். They are generally produced by growing epiphyses of the stems and roots. அப்ப என்ன சொல்றாங்க, பொதுவா ஆக்சின்கள் எந்த இடத்துல உருவாக்கப்படுகிறது, எந்த இடத்துல உருவாகிறது அப்படின்னா வளரக்கூடிய முனைகள். அப்ப எங்க வளரக்கூடிய முனைகள் இருக்கு? ஆமா, தண்டோடைய நுனி பகுதியில் இருக்கும் அண்ட் வேரோட நுனி பகுதியில் இருக்கும். சரியா? மத்த எங்கேயும் மெயினா சொல்லல. வளரக்கூடிய நுனி பகுதிகளில் யார் இருப்பா? ஆக்சின்கள் கண்டிப்பா இருக்கும். அதுதான் நம்ம அந்த FW வென்டோடைய சோதனையும் சரி அதுலயும் நம்ம பார்த்தோம். மேல இருக்கக்கூடிய அந்த கோலியோபீட்டையில் இருக்கக்கூடிய பகுதியை நீங்க கட் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா அது ஒளியை நோக்கி வளையாது. சரியா? ரைட். அப்ப எந்த இடத்துல இருக்குது ஆக்சின்கள்? பொதுவா வளரக்கூடிய நுனி பகுதியில அல்லது முனைகள்ல காணப்படுகிறதுன்னு சொல்றோம். ஃப்ரம் வேர் they migrate to the regions of their action. அப்ப இங்கிருந்து எந்த இடத்துல செயல்பாடு நடக்கணுமோ அங்கிருந்து என்ன ஆகுது, மைக்ரேட் ஆகிட்டு போகுது. இட் மீன்ஸ் சார், ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு பிரான்ச் வந்து ஃபார்ம் ஆகுது. அப்ப இங்க நமக்கு ஆக்சின்ஸ் வேணும்னு வச்சுக்கோ, சொல்றேன், ஏதோ ஒரு ஆக்டிவிட்டிக்காக வேணும். ஒண்ணு இங்க செக்ரீட் ஆகலாம், அப்படி இல்லைன்னா இங்க இருந்து உருவாகக்கூடியது எங்க இருந்து மைக்ரேட் ஆயிட்டு இங்கிட்டு வரலாம். சரியா? அப்ப வளரக்கூடிய நுனி பகுதிகளை உருவாகி எந்த இடத்துக்கு தேவைப்படுகிறதோ அந்த இடத்துக்கு அது டிரான்ஸ்போர்ட் ஆகுது அப்படின்றாங்க. ஆக்சின்ஸ் லைக் IAA and indole butyric acid have been isolated from plants. அப்ப இப்படி ஒரு கேள்வி கேட்பாங்க, நேச்சுரல் ஆக்சின், இயற்கை ஆக்சின்கள். சரியா? இயற்கையா ஆக்சின்கள் எந்த வடிவில் பிரித்தெடுக்கப்பட்டது அப்படின்னா இந்த IAAவும் IBA இது ரெண்டுமே நேச்சுரல் ஆக்சின்ஸ், இயற்கை ஆக்சின்கள் சொல்லுவோம். ஏன்னா நேரடியாக எங்கிருந்து எடுக்கிறாங்க? பிளான்ட்ல இருந்து எடுக்கிறாங்க. நேரடியாக தாவரத்துல இருந்து எடுக்கிறதால அதை நம்ம என்ன சொல்றோம், இயற்கை ஆக்சின்கள், நேச்சுரல் ஆக்சின்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதுவே NAA and 2,4-D, ஸோ நாப்தலின் அசிட்டிக் ஆசிட் அண்ட் 2,4 டைக்ளோரோபீனாக்சி அசிட்டிக் ஆசிட் ஆர் சிந்தட்டிக் ஆக்சின், செயற்கை ஆக்சின்கள்னு சொல்றோம். இது வந்து என்னது, அதே மாதிரியான கெமிக்கல் காம்பவுண்டை என்ன பண்ணியிருக்காங்க, செயற்கையா உருவாக்கி இருக்காங்க. அதுதான் இந்த NAAவும் 2,4-Dயும். புரியுதா? அப்ப ஜஸ்ட் நம்ம ஆக்சின்களை ரெண்டா சொல்லிக்கலாம், ஒன்று நேச்சுரல்,
இன்னொன்னு சிந்தட்டிக். சரியா? அப்ப நேச்சுரல்னு பொறுத்த மட்டும் இல்ல IAA IBA, சிந்தட்டிக் பொறுத்த மட்டும் இல்ல NAA 2,4 அவ்வளவுதான் 240. இது ஆக்சிஜன்ல, இது இயற்கையா தாவரங்கள்ல இருந்து கிடைக்கிறது. இது என்ன பண்ணிருக்காங்க, சிந்தட்டிக்கா உருவாக்கி இருக்காங்க. ஓகேவா? புரிஞ்சுச்சா? சரி, அடுத்தது. All these oxines have been used extensively in agricultural and horticultural practices. பொதுவா இந்த மாதிரியான ஆக்சின்கள், அது நேச்சுரலா இருக்கட்டும் அல்லது சிந்தட்டிக்கா இருக்கட்டும், இதெல்லாம் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்னா விவசாய துறைகள்ல பயன்படுத்துறாங்க. ஆர் ஹார்டிகல்ச்சர்னா தோட்டக்கலைகள்னு சொல்றோம். எதுக்காகடா இந்த ஆக்சிஜனை நம்ம பயன்படுத்தணும்? விவசாயத்துக்கு எதுக்கு ஆக்சிஜன் தேவை? பிளான்ஸ் நல்லா வளர்றதுக்கு ஆக்சிஜன்களை பயன்படுத்துறோம். அப்புறம் ஹார்டிகல்ச்சர் என்ன பண்ணுவோம்? தோட்டக்கலைக்கும் ஆக்சிஜனுக்கும் என்ன சம்பந்தம்? ஹார்டிகல்ச்சர்ல என்னென்னலாம் பண்ணுவாங்க? அதான் முக்கியம். இப்ப நம்ம என்ன பண்றாங்க, திடீர்னு ஒரு ஏலகிரி ஹில்ஸ் அங்க போத்தீங்கன்னா, ஏலகிரியில ஊட்டி கொடைக்கானல் அங்கெல்லாம் போகும்போது என்ன பண்றாங்க, திடீர்னு ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. சரியா? 10ஆம் தேதி சிஎம் வரார். அப்ப 10ஆம் தேதிக்குள்ள நீ அழகழகா பிளான்ட்டை வளர்க்கணும். ஒரு யானை மாதிரி கட் பண்ணணும், ரைட்டா? ஒரு கப்பல் மாதிரி கட் பண்ணணும், இல்ல கொரோனா வைரஸ் மாதிரி கட் பண்ணணும். அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த மாதிரி எட்ஜி பிளான்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எட்ஜி பிளான்னா அழகா நம்ம கட் பண்ணி ஓட்டலாம். அந்த இடத்துல நமக்கு இந்த இடத்துல ஐயோ கொஞ்சம் பெருசா வளரணும் அப்படின்னா அந்த இடத்துல நீங்க ஆக்சிஜனை கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல மட்டும் growth நடக்கும். புரியுதா? அந்த மாதிரி தான் ஹார்டிகல்ச்சர். அதே மாதிரி சிஎம் 10ஆம் தேதி வராரு, 10ஆம் தேதி பூ பூக்கணும். அப்ப என்ன பண்ணணும்? அந்த செடி காயாம இருக்கிறதுக்கு பூ எடுத்து வச்சு பின் பண்ணிடணுமா? கரெக்டா அந்த டைமிங் வரும்போது நீங்க ஆக்சிஜன்ஸ் அதுக்கு மேல தெளிச்சிங்க அப்படின்னா என்ன ஆகும்? ஃப்ளவரிங் வரும். அந்த 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 அது வந்து நம்ம ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்றவங்களுக்கு அது தெரியும். ஸோ அப்போ இந்த ஆக்சிஜன்ஸை நம்ம எங்க பயன்படுத்துறாங்க? பொதுவா ஹார்டிகல்ச்சர்லையும் அக்ரிகல்ச்சர்லையும் அதிகமா நம்ம ஆக்சிஜன்ஸை பயன்படுத்துறோம். ஓகேவா? சரி, அடுத்தது. They help to initiate rooting in stem cuttings and an application widely used for plant propagation. சார், இது வேற எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னா, ரூட்டிங் இன் ஸ்டெம் கட்டிங்ஸ் அப்படின்னா என்ன? ஒரு தண்டு பகுதியை மட்டும் வெட்டி மண்ணில் நடப்போது அதுல நமக்கு வேர் வரணும். நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு ஸ்டெம், இதான் ஸ்டெம். ஐயோ இவ்வளோ பெருசு வேணாம். இது ஒரு ஸ்டெம். சரியாப்பா? சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்கு. ஸ்டெம்ல ஒரு நோடு கண்டிப்பா இருக்கணும். நீங்க ஒரு ஸ்டெம் கட்டிங் வைக்கும்போது கண்டிப்பா ஒரு நோடல் ரீஜனாவது இருக்கணும். ஏன்? நோடல் ரீஜன் இல்லாம வெறும் இன்டர் நோடல் ரீஜனை மட்டும் கட் பண்ணி என்ன பண்ணலாம்? உருவாக்க முடியுமா? ஏன்? ஏன்னா நோடல் ரீஜன்ல இருந்து தான் உங்களுக்கு என்ன வரும்? ரூட் இனிஷியேஷன் ஃபார்ம் ஆகும். சரிப்பா? சரி, ஓகே. நீ நோடல் ரீஜன் எடுக்கிறீ, எப்போ ஒரு ஸ்டெம் கட்டிங் நான் எடுத்துக்கிட்டேன். ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள். ஸ்டெம்மை மட்டும் கட் பண்ணி நான் வச்சேன்னா ஹோல் பிளான்ட் வரணும். அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லு. என்ன லிஷா? ஒரு தண்டை மட்டும் நான் கட் பண்ணி மண்ணுல சொறி வைக்கிறேன், அப்புறம் பார்த்தா அது பிளான்ட்டா வளருது. செம்பருத்தி வருமா? நான் நீ சொல்லு லீடர், என்ன சொல்ற லீடர்? சொல்லுமா. முள்ளு செடியா? முருங்கையோடைய ஸ்டெம்மை கட் பண்ணி வச்சிங்கன்னா என்ன பண்ணுவீங்க? வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க? முருங்கை மரத்தோட கட்டிங் வச்சு மண்ணுல சொருவிட்டு என்ன பண்ணுவாங்க? அப்படியே விட்டா போதும், வளரும். மேல ஏதோ ஒண்ணு போடுவாங்களே, சரியா? எதுக்குன்னா ரூட்டை இனிஷியேட் பண்ணும். சரியா? அதே மாதிரிதான் செம்பருத்தியோடைய ஸ்டெம்மை கட் பண்ணிட்டு, நம்மலாம் அதெல்லாம் வந்து பாட்டி வைத்தியம் மாதிரி, அதெல்லாம் அந்த காலத்துல அம்மால பாரம்பரிய முறை. சாணி எடுத்து மேல வச்சோம்னா ரூட் இனிஷியேட் ஆகும் அப்படின்றது. அது சயின்டிபிக்கா ஆக்சிஜன் வந்து இனிஷியேட் பண்ணுது அப்படின்னு தான் அர்த்தம். சரிங்களா? அந்த மாதிரி அதே மாதிரி ஸ்டெம் கட்டிங்க்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சுகர் கேன். கரும்பு எப்படியா நம்ம ப்ரொபகேட் பண்றோம்? ப்ரொபகேஷன்னா பிரீடிங்னு அர்த்தம்பா. தாவரங்களை பெருக்கிறது, அதான் ப்ரொபகேஷன். அப்ப கரும்பு என்ன பண்றோம்? கரும்பு சாப்பிட்றோம். கரும்பை புல்ல, அதான் விதை புல்லுன்னு சொல்லுவோம். அதை கட் பண்ணி நீட்டா பாத்தி மாதிரி கட்டி அதுல சொருவிட்டு போவாங்க. சரிங்களா? ஆனா நம்ம அந்த இடத்துல ஆக்சிஜனை பயன்படுத்துறோமா? கிடையாது. யூஸ்வலா நீங்க பயன்படுத்தினீங்க அப்படின்னா சீக்கிரமா உங்களுக்கு என்ன ஆகும்? ரூட் இனிஷியேஷன் ஆகும்.
வேறானது வர வைக்கும். அதுதான். அப்ப பிளான்ட் ப்ரொபகேஷன், தாவர பயிர் பெருக்க முறைகள்ல ஆக்சினை ஸ்டெம் கட்டிங்ல இருந்து ரூட்டை இனிஷியேட் பண்றதுக்கு இருக்கும். நீங்க யோசித்து பாருங்க, இது ஒரு வெஜிடேட்டிவ் மெத்தட், கரெக்டா? இது ஒரு உடலின பெருக்க முறை தான், ரைட்டா? இப்போ நீங்க யோசித்து பாருங்க, ஒரு பிளான்ட் வைக்கிறீங்க, கரும்பு வைக்கிறீங்க, அந்த கரும்பு growth ஆகணும். எத்தனை வருஷம் ஆகும் ஒரு கரும்பு நல்லா வளர்ச்சி அடைவதற்கு? ஒரு வருஷம் போதும் சார். கரெக்டா பொங்கலுக்கு கரும்பு வந்துடும், அப்படியா? ஆமா ஆமா, ஒரு வருஷம் போதுன்னு வச்சுக்கப்பா, ஒரு வருஷம் போதுன்னு வச்சுக்கோ, ரைட். எப்ப சீடு வரும்? எப்ப விதை வரும் கரும்புல? கரும்புல விதை வராது. வருமா வராதா? வராது. கரும்புல பூ வருமா? வராது. எங்க நீ வர விட்டீங்க? எங்க நீங்க வர விட்டீங்க? வருண்டா. ஐயோ, என்னம்மா சிரிக்கிறீங்க? கரும்புல பூ வரும், விதை வரும். வரும், விட்டு பாரு. ரொம்ப காலமா கரும்பு விட்டு பாரு, வரும். நீ அப்புறமா கூகுள் பண்ணி பாரு, கண்டிப்பா வரும். ஃப்ளவர்லாம் நான் பார்த்துருக்கோம், ஃப்ளவர் பார்த்துருக்கேன், ஆனால் சீட் பார்த்தது கிடையாது. கண்டிப்பா வரும், நம்ம விடுறது இல்லையே. சரியா? இன்னும் நம்ப முடியல, ஏதோ ஏதோ கதை விடுறான்னு நினைச்சுக்காதீங்க, உண்மை அதான், ரைட். அப்ப அதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா, சீக்கிரமா நமக்கு இது வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன் மெத்தட். எப்பயா விதை வர்றது? சரியா? நீங்க இந்த ஆனுவல் பிளான்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஓராண்டு தாவரம், ஈராண்டு தாவரம், பைனியல் பிளான்ஸ், அதெல்லாம் கேள்விப்பட்டுக்கிறீங்களா? ரைட்டா? இப்ப கேரட், பீட்ரூட் இதெல்லாம் சீடை கொடுக்குமா கொடுக்காதா? கொடுக்காது. அப்புறம் எப்படி உங்க வீட்டை பீட்ரூட் செடி வச்சு பீட்ரூட் வருது, முள்ளங்கி வருது, கேரட் வருது? அதெல்லாம் எங்க வீட்டை வராது சார். நீ சொல்லு. விதை உண்டு, அதுக்கும் விதை உண்டு. நம்ம ஃப்ளவரிங் சீசன் வரைக்கும் விடுறது கிடையாது. நமக்கு தேவை கிழங்கு வந்துச்சா, முள்ளங்கி வந்துச்சா, முத்திரக்கூடாது, புடுங்கிடு, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். நீங்க விட்டு பாருங்க, அது ஈராண்டு தாவரம். 2வது வருஷம் வரும்பொழுதுதான் அதுல ஃப்ளவரிங் வரும், சீடு வரும், எல்லாமே வரும். அப்புறம் எப்படிடா நீ முள்ளங்கி என்ன போடுறீங்க நடுறதுக்கு? விதை தானே போடுறீங்க. அப்புறம் விதை உருவாகாம எப்படி விதை? அது வேற எதனா தயார் பண்றாங்களா? இல்ல, வரும். சரியா? சரி, அப்ப சீக்கிரமா ப்ரொபகேஷன் பண்ணணும் அப்படின்னா ஸ்டெம் கட்டிங்ஸை நம்ம பயன்படுத்துறோம். இது ஒரு வெஜிடேட்டிவ் மெத்தட், உடல் இனப்பெருக்க முறை. அப்ப அதுல இருந்து நமக்கு சீக்கிரமா வேர் வரணும், ஆக்சிஜனை தெளி, ஆக்சிஜன் அதுக்கு மேல போர் பண்ணு, வரப்போகுது. சரியா? ரைட், ஓகே. அடுத்தது, ஆக்சிஜன்ஸ் ப்ரோமோட் ஃப்ளவரிங், எக்ஸாம்பிள் இன் பைனாப்பிள்ஸ். இந்த இடத்துல கவனிச்சுக்கோ, பைனாப்பிள் இன்னொரு இடத்துல எக்ஸாம்பிள் நம்ம படிப்போம், ரைட்டா? அப்ப பைனாப்பிள் அன்னாச்சி பழமா, அன்னாச்சி பழத்துல பூ வர்றதுக்கு ஆக்சிஜனை நம்ம இது பண்ணோம்னா வரும். ஏன்னா பூ வந்தா தான் சீக்கிரமா என்ன வரும்? அன்னாச்சி பழம் கிடைக்கும், அவ்வளவுதான், இல்லைன்னா கிடைக்காது. சரிங்களா? அப்ப அதுக்காக நம்ம அது வந்து என்ன பண்ணுது, ஆக்சிஜன் வந்து ஃப்ளவரிங்கை ப்ரொமோட் பண்ணுது. அன்னாச்சி பழ செடியில மலர ஊக்குவிக்கிறது. ஏதாவது பாயிண்ட், நிறைய பாயிண்ட் மிஸ் ஆகும், தயவு செய்து எழுதிக்கோ தமிழ்ல. மிஸ் ஆச்சுன்னா எழுதிக்கோ. they help to prevent fruit and leaf drop at early stages. இந்த இடத்துல கவனிக்கணும் சார். ஒரு செடி இருக்குது, சே ஃபார் எக்ஸாம்பிள் மாமரம் இப்பதான் வளருது. சரியா? மாமரம் வளரும் போது என்ன ஆகும், ஆரம்ப ஸ்டேஜில் நல்லா நிறைய கொத்து கொத்தா பூ பூத்துது. எவன் கண்ணு போட்டுச்சோ தெரியல, எல்லா பிஞ்சு கொட்டிக்கிச்சு. செருப்பு எடுத்து மேல கட்டி வை, தொடப்பத்தை எடுத்து மேல கட்டி வை. இதெல்லாம் நடக்கிறதா இல்லையாப்பா? வில்லேஜில் நடக்கும். என்னம்மா கண்ணு போட்டுருன்னு சொல்லிட்டு தொங்கும், பெரிய வாழை கொலை தொங்குதுன்னு வச்சுக்கோ, பக்கத்துலேயே ஒரு செருப்பும் கட்டி தொங்கும். அதை பார்க்காதீங்கடான்னு அப்படி சும்மா சொல்ற, விளையாட்டுக்கு சொல்றேன். சி, அப்போ ஏர்லி ஸ்டேஜஸ்ல அப்போ என்ன ஆகுது, ஏர்லி ஸ்டேஜஸ்ல உங்களுக்கு என்ன ஆகும், சீக்கிரமா இந்த மாவடு மாம்பிஞ்சி என்ன ஆகும், சீக்கிரமா கொட்டிக்கிச்சுன்னா அவ்வளோ ஃப்ளவரிங் வந்தா கூட, ஐயோ எவ்வளோ இருந்தது தெரியுமா, யார் கண்ணு போட்டுச்சோ தெரியல, எல்லாம் கொட்டிக்கிச்சு, 4 மாங்காய் தான் இருக்குது மொத்தத்துல அப்படின்னு வரும். அப்ப நீங்க அந்த ஏர்லி ஸ்டேஜஸ்ல நீங்க என்ன பண்ணக்கூடாது, அப்போ வந்து சீக்கிரமா அந்த மாவோட இது கீழே உதிராம இருக்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், ஆக்சிஜன் அப்ளை பண்ணணும். சரியா? அதே இதுல இதே பாருங்க, ஏர்லி ஸ்டேஜஸ்க்கு நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா அது விழாம இருக்கும். பட் promote the abscission of older mature leaves and fruits. அப்படின்னா என்ன சார்? அதுவே அந்த மாங்காய் நல்லா முத்தி போச்சு, சரியா, மாவையெல்லாம் நல்லா மெச்சூர் ஆயிடுச்சு, அந்த இடத்துல நீ ஆக்சிஜனை தெளிச்சிங்க அப்படின்னா அப்ப அப்சிஷனை உருவாக்கும். அப்சிஷன்னா உதிர்தலை உருவாக்கும், கனி உதிர்தல். அப்ப ஏர்லி ஸ்டேஜ்ல உதிராம பாதுகாக்குது, ஆனா லேட்டர் ஸ்டேஜ்ல உதிர்வதுக்கு யூஸ் பண்றோம் ஆக்சிஜன்.
நீங்க யோசிக்கலாம், சார் ஆக்சின் வந்து அப்சிசன்னா அப்சிசிக் ஆசிட் தானே வரணும். புரியுதா? நம்ம கேள்வியை பார்க்கும்போது அப்சிஷன் ஆஃப் ஓல்டர் நேச்சர் லீவ்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் காஸ்டு பை அப்படின்னு வருது. நம்ம என்ன நினைப்போம், இவர் சொல்லிக்கிறாரு அப்சிசிக் ஆசிட்னா அப்சிசன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், அப்சிசிக் ஆசிட் டிக் பண்ணிட்டு வரணும். புரியுதா இல்லையா? பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் நான் திருப்பி சொல்றேன். ஓகே, மெச்சூரான லீவ்ஸும் ஃப்ரூட்டும் விழணும் உதிரணும் அப்படின்னா அதுக்கு ஆக்சினை பயன்படுத்தலாம். சரிங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கோ. ரைட். இன் மோஸ்ட் ஹையர் பிளான்ட்ஸ் the growing apical bud inhibits the growth of lateral buds. அதாவது பெரும்பாலான உயர்நிலை தாவரங்கள்ல, பெரும்பாலான ஹையர் பிளான்ட்ஸ்ல என்ன ஆகும், ஒரு ஸ்டெம் ஒரு செடி வளர்ந்துகிட்டே இருக்குதுப்பா. இது என்ன பண்ணும் அப்படின்னா, இது மட்டும்தான் மட்டும்தான் உயரமா போயிட்டே இருக்கணும். பக்கத்துல இருக்குதுல்ல, உருவாகுது இல்ல, பிரான்சஸ் உருவாகுது இல்ல, அது பெருசா வராது, அது பெருசா கிளைக்க விடாது. சரியா? அதுதான் இங்க சொல்றாங்க. In most higher plants, the growing apical bud inhibits the growth of lateral bud. Lateral budனா என்ன? பக்கவாட்டு மொட்டு, அதாவது நுனி மொட்டு. இதான் apical bud. நுனி மொட்டு என்ன பண்ணும், நுனி மொட்டு வளர்ந்துகிட்டே போகும். இது எதை தடை செய்யும் அப்படின்னா, பக்கவாட்டுல வரக்கூடிய மொட்டுகளை தடை செய்யும். புரியும் நினைக்கிறேன். லேட்ரல் சைட்ல உங்களுக்கு பிரான்ச்சோ ஆர் ஃப்ளவரோ ஏதோ ஃபார்ம் ஆகுது இல்ல, அந்த பட்டை அது என்ன பண்ணிக்கும், தடை செய்யும். இது பெரும்பாலான தாவரங்களை நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. ஓகே, a phenomenon called apical dominance. சார் இந்த phenomenon நம்ம என்ன சொல்றோம்னா நுனி ஆதிக்கம். தமிழ் என்ன சொல்லுவோம், நுனி ஆதிக்கம். அப்படின்னா என்ன? நுனி ஆதிக்கம்னா இவர் தான் ஆதிக்கம் செலுத்துறார். எதுக்கு? அப்ப இதோட growth உயரமாகத்தான் வளர்ந்துகிட்டே இருக்கும். ஆனா யூசுவலா லேட்டரல் பட்டோட வளர்ச்சி என்ன பண்ணிடும், தடை செய்யும். அப்ப யார் டாமினண்டா இருக்கா, எபிக்கல் போர்ஷன். அதுதான் எபிக்கல் டாமினன்ஸ். நுனி ஆதிக்கம்னா அதான் அர்த்தம். சரி, இது வந்து ஹையர் பிளான்ட்ஸ்ல காணப்படக்கூடிய ஒரு ஈவென்ட். ஓகே, ரிமூவல் ஆஃப் ஷூட் டிப்ஸ், அதுக்கு பேர் டீகேபிட்டேஷன். இதை அன்லைன் பண்ணிக்கோ தமிழ் மீடியத்துக்கு. இதை பாரு, அவன் கொடுக்கவே இல்லை சார். ஏது டீகேபிட்டேஷன், இந்த வார்த்தையாவது எழுது. சரியா? திடீர்னு ஏன்னா தண்டோடைய நுனிப்பகுதியை நீக்கக்கூடிய பேர் தான் டீகேபிட்டேஷன். எக்ஸாக்ட் தமிழ் வார்த்தை தெரியல, இங்கிலீஷ்ல எழுதிப்போ டீகேபிட்டேஷன். அப்ப நான் என்ன பண்றேன், இதான் ஸ்டெம்மு. ஸ்டெம்ல டிப்பு பொசிஷன் என்ன பண்ணிடுறேன், நீக்க பண்றேன். அதுக்கு பேரு டீகேபிட்டேஷன். யூசுவலி ரிசல்ட்ஸ் இன் தி growth ஆஃப் லேட்டரல் பட்ஸ். நான் என்ன பண்றேன், ஒரு செடி வளர்ந்துனே இருக்குது, நுனி பகுதி மட்டும் வெட்டி விடுறேன். வெட்டினா என்ன நடக்கும், வெட்டினா கிழக்கையில விழுந்துரும். இப்படி வெட்டுறமா, வெட்டிட்டு பிறகு என்ன நடக்கும், இது மேல் நோக்கி திருப்பி வளருமா? இப்ப தண்டோடைய நுனி பகுதி தான்ப்பா, இது வளர்ந்துகிட்டே போகுது, இதுல பக்கத்துல நிறைய கிளைகள் வருதுன்னு வச்சுக்கோ. நான் என்ன பண்ணிடுறேன், இந்த இடத்த வெட்டிடுறேன். இப்ப என்ன நடக்கும், இது வளராது, ஆனா லேட்டரல் பக்கத்துல இருக்கிற கிளைகள் வளரும். இதுதான் ஹார்டிகல்ச்சர் ப்ராசஸ். நீங்க இந்த டீ பிளான்ட், நீலகிரி இங்கெல்லாம் போனீங்க, ஊட்டி இங்கெல்லாம் போனீங்கன்னா தேயிலை வளர்ப்பாங்க. சரியா? டீ பிளான்ட் வளர்ப்பாங்க. அங்கெல்லாம் என்ன பண்ணணும், கட் பண்ணி விடணும். ஏன்? அனிமல்ஸ் வருமா, அப்புறம் நிறைய பிரான்ச்சஸ் வரணும். ஏன் வரணும், நம்ம ஆட்கள் அது ஹைட்டு, எவ்வளோ ஹைட்டுனா அவ்வளோ ஹைட்டு தான் அதை மெர்ஜன் பண்ணுவோம். நிறைய பிரான்ச்சஸ் கட் பண்ணி விட்டாங்கன்னா நிறைய பிரான்ச்சஸ் வரும், அடர்த்தியா வரும். சரியா? சரி ஓகே. அப்ப result of the growth of lateral buds, it is widely applied in tea plantation. அதான் இங்க கொடுத்துருக்குன்னா and edge making. இது பொதுவா எங்க யூஸ் பண்றான் அப்படின்னா, இந்த எபிக்கல் டாமினன்ஸ் இருக்கக்கூடிய நிகழ்வை நீங்க கட் பண்ணிட்டு ஆக்சிஜன்ஸ் தெளிக்கும் போது என்ன ஆகும்னா லேட்டரல் பட்ஸ் வரும். இது எங்கெங்கெல்லாம் நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னா டீ பிளான்டேஷன், தேயிலை வளர்ப்பு. சரியா? அதே மாதிரி எட்ஜ் மேக்கிங் தான் நான் இப்போ தானே சொன்னேன். எட்ஜ்னா ஒரு செடி வளர்ந்துகிட்டே இருக்கும், அதை கட் பண்ணி விட்டாதான் ஒரு ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம கட் பண்ணி விடணும். அப்ப எட்ஜ்னா ஒரு என்ன சொல்ற, ஒரு அழகா வளர்க்குறீங்களா, நாய் பூனை எல்லாமே கட் பண்ணி விடுவாங்கல்ல, அந்த மாதிரி உருவாக்கக்கூடிய நிகழ்வு. புரியுதா? அதெல்லாம் எதை பயன்படுத்தலாம், ஆக்சிஜன்ஸை நீங்க அப்ளை பண்ணலாம். எபிக்கல் டாமினன்ஸ், அதாவது எபிக்கல் பட் ரிமூவ் பண்ணிட்டு லேட்டரல் பட் வளரணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, ஆக்சிஜன்ஸ் அப்ளை பண்ணீங்கன்னா நிறைய வேலை நடக்கும். புரியுதா? இது புரிஞ்சுதா இல்லையா? ரைட். அடுத்தது இங்க பாருங்களேன், இந்த படத்தை பாருங்களேன்.
எபிக்கல் டாமினன்ஸ் இன் பிளான்ஸ், எ பிளான்ட் வித் எபிக்கல் பட் இன்டாக்ட். இது வந்து ஒரு தாவரம், அதுல யார் இருக்கா? நுனி மொட்டு இருக்கு. என்ன இருக்குது? நுனி மொட்டு இருக்குது. அப்ப எபிக்கல் பட் இருக்கும்போது இது என்ன ஆகும்? நீள்போக்கு வளர்ச்சி மட்டும்தான் தூண்டிட்டே இருக்கும், பக்கவாட்டில் இருக்கக்கூடிய மொட்டோட வளர்ச்சியை தடை செஞ்சிடும். இதுக்கு பேர் தான் எபிக்கல் டாமினன்ஸ், நுனி ஆதிக்கம். சரிங்களா? ரைட். அப்ப அதுல பட் எப்படி இருக்குன்றது இங்க கொடுத்துருக்காங்கப்பா. சரி, அடுத்தது எ பிளான்ட் வித் எபிக்கல் பட் ரிமூவ்டு. இந்த இடத்துல என்ன பண்ணிட்டாங்க? எபிக்கல் பட் என்ன பண்ணிட்டாங்க? கட் பண்ணி எடுத்துட்டாங்க. அப்ப ரிமூவ் பண்ண உடனே பக்கத்துல இருந்து கிளை வருதா? வருதா இல்லையா? அதான் அதான் சொல்றாங்க. நோட் த growth of lateral buds into branches after decapitation. நீங்க ஷூட்டை ரிமூவ் பண்ண பிறகு உங்களுக்கு பக்கவாட்டுல என்ன வளருது? லேட்டரல் பிரான்ச்சஸ் வளர ஆரம்பிக்கிறத நீங்க பார்க்கலாம். இதுதான் எபிக்கல் டாமினன்ஸ்க்கான படம். ஓகேவா? புரிஞ்சுதா? ரைட். அடுத்தது ஆக்சின்ஸ் ஆல்சோ இன்டியூஸ் பார்த்தினோகார்பி எக்ஸாம்பிள் இன் டொமேட்டோஸ். ஸோ பார்த்தினோகார்பி அப்படின்னா நமக்கு தெரியும் என்னது? விதை இல்லாத கனி. அப்புறம் ஃபார்மேஷன் ஆஃப் ஃப்ரூட் வித்தவுட் ஃபெர்டிலைசேஷன். சரியா? கருவுறுதல் நிகழாமல் கனி உருவானா அதுக்கு பேரு பார்த்தினோகார்பி, கருவுரா கனி அப்படின்னு சொல்றோம். அதானே? சரி, ஓகே. அப்ப அந்த மாதிரி நீங்க ஃபெர்டிலைசேஷன் நடக்காம ஒரு ஃப்ரூட் ஃபார்மேஷன் நடக்கிறதுக்கு ஆக்சின்ஸை பயன்படுத்துறாங்க. எக்ஸாம்பிள் டொமேட்டோ, தக்காளி. தக்காளியில விதை இல்லாம தக்காளி பாத்துக்கிறீங்களா? எங்க நம்ம பாத்துக்கிறோம்? சமைக்கத்தே கிடையாது. அப்புறம் ஆக போறோம். சரிம்மா, ஓகே. விதை இல்லாத தக்காளிகள் உருவாக்குறாங்க. அது எப்படின்னா பார்த்தினோகார்பி முறையில உருவாக்குறாங்க. சரியா? they are widely used as herbicides. சார், they means ஆக்சின்கள் பொதுவா ஹெர்பிசைட்னா என்ன? களை கொல்லிகள்னு தமிழ்ல சொல்லுவோம். களைகள்னா தேவையில்லாத புல்லு பூண்டு வளருது இல்ல, அதுதான் ஹெர்பி. சரியா? அப்ப தேவையில்லாத புல்லு நம்ம வயல்ல வளருது அல்லது நம்ம ஏதோ பயிரிடும் போது வளருதுன்னா அது என்ன பண்ணும்? நீங்க மாட்டும் உரம் போடுவீங்க, அது எல்லாத்தையும் அது எடுத்துக்கும். நம்ம பிளான்ட்டுக்கு தேவையானதை அந்த பிளான்ட் எடுத்துக்கும். சரியா? அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அந்த ஹெர்ப்ஸை, தேவையில்லாத அந்த ஹெர்பை நம்ம என்ன பண்ணணும்? சாவடிக்கணும். அதுக்கு பேர் தான் ஹெர்பிசைட். சரியா? அப்ப ஆக்சின்கள் என்னவாகவும் பயன்படுத்தப்படுகின்றன? களை கொல்லி, ஹெர்பிசைடாகவும் பயன்படுத்துகின்றன. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் என்னது? 2,4-D, 2,4 டைக்ளோரோபீனாக்சி அசிட்டிக் ஆசிட். இதுதான் ஹெர்பிசைடா பயன்படக்கூடிய ஆக்சின். சரிங்களா? widely used to kill dicotyledonous weeds, does not affect mature monocotyledonous plants. சார், என்ன சார் இது? இந்த 2,4-D அப்படின்ற ஹெர்பிசைட் அப்படின்ற ஒரு ஆக்சின் எதை மட்டும்தான் சாவடிக்கும் அப்படின்னா டைகாட்டை மட்டும் தான் சாவடிக்கும். எதை சாவடிக்காது? மோனோகாட்டை சாவடிக்காது. அப்ப நம்ம ஒரு நெல் வயல்கள்ல நெல் இருக்குது இல்ல, அது மோனோகாட்டா டைகாட்டா? ஒரு வித்துலயா இரு வித்துலயா? நெல் ஒரு வித்துலயா இரு வித்துலயா? நெல் ரித்திகா, ஒரு வித்துலயா இரு வித்துலயா? நெல் என்கிட்ட கேட்க கூடாது, நான் தான் உங்ககிட்ட கேட்கறேன், நீ தான் என்கிட்ட பதில் சொல்லு. நெல் ஒரு வித்துலயா இரு வித்துலயா? இப்போ வரும்போது வேகமா நீ சொல்லிட்டு இல்ல, கரெக்டா தான் சொன்னேன். ஏமா சொல்லுமா? நெல் ஒரு வித்துலி தாவரமா? என்ன? ஐயோ, நெல்லுன்றது ஒரு மோனோகாட் பிளான்ட். அப்ப நீங்க நம்ம நெல் பயிரிடுறீங்க, ஃபுல்லா பயிரிட்டுட்டு அந்த இடத்துல 2,4-D நம்ம யூஸ் பண்ணுவோம். அது எதை ரிமூவ் பண்ணும்? நெல் வயல்கள்ல வரக்கூடிய டைகாட் பிளான்ட்டை தான் ரிமூவ் பண்ணும், மோனோகாட்டை ரிமூவ் பண்ணாது. மோனோகாட்டை ரிமூவ் பண்ணா நெல் ஃபுல்லா செத்து போடும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப நெல், கோதுமை இதெல்லாம் மோனோகாட் பிளான்ட். அதுக்கு நடுவுல வளரக்கூடிய களை எடுத்தல்னு சொல்லுவாங்க அம்மாக்கள்லாம், ஆயாக்கள். சரி, இந்த காலத்து அம்மா களை பறிக்கணும்னா ஆயாக்கள் பறிச்சிருப்பாங்க. ரைட்டா? என்ன பண்ணுவாங்க? அந்த பயிருக்கு நடுவுல வரக்கூடிய அந்த ஏதோ ஒரு செடியை, புல்லோ அல்லது டைகாட் பிளான்ட்டோ அதை எடுத்து என்ன பண்ணுவாங்க? புடுங்கி என்ன பண்ணுவாங்க? நீங்க கூட கழனி பக்கம் போனது இல்லையா? என்ன பண்ணுவாங்கப்பா? தூக்கி போட்டுருவாங்க. என்னடா பண்ணுவாங்க? நீ பார்த்த தூக்கி போட்டது, நீ பார்த்துக்கிறியா? தண்ணிக்குள்ள ஆழத்துல சேத்துக்குள்ள திருப்பி உள்ள போட்டு அதை மடக்கி உள்ள வைப்பாங்க. அது அழுகி போயிடும்ன்றதுக்காக. புரியுதா உங்களுக்கு? ரொம்ப ஆழத்துல போடுவாங்க, இல்லைன்னா பக்கத்துல வரப்பு இருந்தா தூக்கி வரப்புல போடுவாங்க. இதான் நடக்கும். என்ன
எங்க கூட விவசாயம் செய்யறாங்க, அதனால நான் சொல்றேன், வேற ஒண்ணும் கிடையாது. ரைட்டுப்பா, ஓகேவா? அப்ப அந்த மாதிரியான சமயத்துல களை பறிக்கிறதுக்கு ஆள் கிடைக்கிறாங்களா? விவசாயத்துக்கே ஆள் கிடைக்க மாட்டான், 100 நாள் ஏரி வேலைக்கு போயிடுவாங்க எல்லாரும். புரியுதா இல்லையா? அப்ப அந்த மாதிரியான சமயத்துல நீங்க என்ன பண்ணலாம், 2,4-D வாங்கி நீங்க அந்த விவசாய நிலங்கள்ல பயன்படுத்தினா வேலைக்கு ஆளும் தேவையில்ல. என்ன பண்றோம், இதுவே என்ன பண்ணிடும், கில் பண்ணிடும். எதை? டைகாட் பிளான்ட்டை கில் பண்ணிடும். அப்ப நமக்கு இந்த இடத்துல ஆக்சின்கள் ஹெர்பிசைடாகவும் பயன்படுத்தப்படுகின்றன, களைக்கொல்லியாகவும் பயன்படுத்தப்படுகின்றன. அதுக்கு எக்ஸாம்பிள் 2,4-D. புரியுதா? இது எதை கில் பண்ணும்? டைகாட் பிளான்ட்டை தான் கில் பண்ணும். மோனோகாட், மெச்சூரான மோனோகாட் பிளான்ட்டை கில் பண்ணாது. அது ஞாபகம் வச்சுக்கோ, சரியா? இட் இஸ் யூஸ் டு ப்ரிப்பேர் வீட் ஃப்ரீ லான்ஸ் பை கார்டனர்ஸ். சார் கார்டன் ரெடி பண்றாங்க, கார்டன் அழகா சூப்பரா எட்ஜி இதெல்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்ப இந்த இது பெட்டு மாதிரி ரெடி பண்ணுவோம், ஃபுல்லா கிராஸ் தான் இருக்கும். கிரிக்கெட் ஸ்டேடியம்லாம் இருக்குது வச்சுக்கோ, ஃபுல்லா கிராஸ் தான் இருக்கும், எல்லாமே மோனோகாட் தான், சரியா? அந்த இடத்துல ஏதாவது டைகாட் வருதுன்னு வச்சுக்க, அப்ப நீங்க என்ன பண்ணிக்கலாம், 2,4-D போட்டா அது கில் பண்ணிடும், சரியா? அப்ப கார்டனர்ஸ் கூட இந்த 2,4-D பயன்படுத்துறாங்க அப்படின்னு அர்த்தம். ஆக்சிஜன் ஆல்சோ கண்ட்ரோல் சைலம் டிஃபரன்சியேஷன் அண்ட் ஹெல்ப்ஸ் இன் செல் டிவிஷன். புக்ல இருக்கா பாத்துக்கோ. ஆக்சிஜன்கள் எதை கண்ட்ரோல் பண்ணுது? சைலம் வேறுபாடு அடைதலை கண்ட்ரோல் பண்ணுது, அதிகமா சைலம் டிஃபரன்ஷியேட் ஆகாம பாதுகாக்கிறது. அண்ட் ஹெல்ப்ஸ் இன் செல் டிவிஷன். பிளஸ் வேற எதுக்கு யூஸ் ஆகுது? செல் டிவிஷனுக்கும். சார் செல் டிவிஷன்னா சைட்டோகைனின் தானே பயன்படுத்துறோம். இந்த இடத்துல ஆக்சிஜன்கள் கூட செல் டிவிஷன்ல, செல் பிரிதல்ல, இந்த இடத்துல சின்ன பாயிண்டா கொடுத்துக்கிறான், அவ்வளவுதான், ரொம்ப அதிகமா கொடுக்கல, சின்ன பாயிண்டா கொடுத்துக்கிறான். இது வந்து செல் டிவிஷன்லயும் ஆக்சிஜன்கள் பயன்படுத்தப்படும். ஏற்கனவே நம்ம படிச்சோம், ஸ்கூஜி அப்படின்றவர் எதை கண்டுபிடிச்சார்? ஆக்சிஜனோட ஏதோ ஒரு வாஸ்குலார் சாத்தெல்லாம் போட்டு, அதாவது இட் மீன்ஸ் அந்த எக்ஸ்ட்ராக்ட் எல்லாம் போட்டு, டிஎன்ஏ இதெல்லாம் போட்டு என்ன பண்ணாங்க, கேலஸ்ல இருந்து ஒரு முழு பிளான்ட்டை வளர்க்கறதுக்கு யூஸ் பண்ணாங்க. எதுக்கு? அங்க செல் டிவிஷன் நடக்குது இல்ல, ஆக்சின் பிளஸ் சைட்டோகைனின் சேர்த்து தான் அங்க போட்டிருப்பாங்க, சரிங்களா? அப்ப ஆக்சின்கள் ஆல்சோ ஹெல்ப் இன் செல் டிவிஷன், ஆக்சின்கள் செல் பிரிதலிலும் ஈடுபடுகிறது அப்படின்றத முடியும், சரியா? ரைட், ஒரு வாட்டி பாரு.